ஹாய் गाइस இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம பாண்டிச்சேரி vlogல நம்ம வீடோட சொல்லு ஹோம் டூர் வீடுன்னு சொல்ல முடியாது அதாவது ஒரு 4 நாளைக்கு இது நம்ம வீடு தான் 4 நாளைக்கு நம்ம வீடு சரி ஓகே ஏர்பிஎன்பி ஓகேவா ஏர்பிஎன்பி எடுத்துருக்கோம் அதுக்கு வந்து ஹோம் டூர் காமிக்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியா அதுக்கு வந்து கீ வந்து இங்க இருக்கு ஓகே இது வந்து பாருங்க லாக் சிஸ்டம் ஓகேவா நம்மளோட லாக் போட்டோனே இது ஓபன் ஆகும் அதுக்கு அப்புறம் எடுத்து இப்படி மூடி இது இல்லனா உங்களுக்கு தெரியாது பாருங்க நமக்கு வந்து இது மாதிரி கண்ணு பண்ற கூடாது இந்த வீடியோ எடுத்துட்டாங்க இது அப்படிதான் எனக்கு சொல்லுவா கண்டதியோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க வலது கால் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி கோட்ஸ்லாம் எழுதிருக்காங்க ஹோம் ஃபேமிலி லவ் லாக் டேட் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்க சேனல் பார்த்தா உங்களுக்கு எப்பயுமே ஹாப்பி அதனால ஒன்றும் மஜா இல்லை சொல்லுவாங்க ஓகே ஓகே வந்தோடனே மச்சாதான் ஏசிலாம் ஒர்க் ஆகும் இல்லைன்னா ஒர்க் ஆகாது இங்க பாத்தீங்கன்னா கியூட்டான கண்ணாடி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு சோஃபா செட் வந்து ஒரு ப்ளூ கலர்ல வச்சிருக்காங்க நல்லா குழந்தைங்க உட்கார்ற மாதிரி சோஃபா செட்டு ஆமா இப்படியே வந்து நீலாம்பரி மாதிரி உட்காருவேன் நானு ஓகே இந்த கிண்டலா பண்ண கூடாது சரி இந்த பெயிண்டிங்லாம் செம்மையா இருக்கு மெயினா இந்த வீட்ல எனக்கு பிடிச்சது அப்படினாவே பெயிண்டிங் தான் செம்மையா இருக்குல்ல நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்கு ஒண்ணா பார்க்கலாம் நிறைய பெயிண்டிங்ஸ் இல்ல இந்த ஒரு பெயிண்டிங் தான் இருக்கு மிச்சதெல்லாம் கடையில வாங்கின ஃப்ரேம் ஐயோ சாமி வேற இதுவுமே கடையில வாங்கினதா அது வேற விஷயம் நீ வாங்குனியா அவங்க தானே வாங்கி வச்சாங்க சரி ஓகே இந்த ஹால் அப்படியே ஒரு சுத்தி காட்டலாம் ஓகேவா ஓகே அப்படியே இப்படி திரும்பணும்னா நம்மளோட கிச்சன் ஓகேவா நம்மளோட கிச்சன்ல வீட்டு ஓனரோட கிச்சன் ஐயோ ஐயோ ஏய் காசு கட்டிப்போ நான் தான் கிச்சன் ஓகே நான் உட்காருமா உட்காந்து இப்படி உட்காந்து சமைச்சதான் சாப்பிட முடியும் நம்ம சமைக்க போறது இல்ல கடையில தான் வாங்கி சாப்பிடுவோம் அதனால இந்த டேபிள் நமக்கு யூஸ் இருந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு மினி ஃப்ரிட்ஜ் கொடுத்துருக்காங்க ஃப்ரிட்ஜ் நிறைய வந்து சரக்கு பாட்டெல்லாம் வாங்கி இதுல அடுக்கி வச்சுட்டு நிறைய குடிப்பான் ஐஸ் கட்டிலாம் ஊற்றி வச்சிருக்காங்க இல்ல அதாவது அற்புத விளக்கு மாதிரி ஏதோ வச்சிருக்காங்க இது என்னன்னு தெரியல விளக்குன்னு நினைக்கிறேன் விளக்கு இல்ல அந்த வீட்டுக்கு ஸ்மெல் வர்றதுக்கு இது போடுவாங்கல்ல அது ஒரு கெட்டில் வச்சிருக்காங்க சூடா வந்து ஏதாவது வேணும்னா உங்களுக்கு குடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இண்டக்ஷன் ஸ்டவ் இது வந்து நிறைய எனக்கு தான் ஒர்க் இருக்கு எனக்கு எதுவும் இல்ல அதுக்கப்புறம் ஒரு ஆஸ்ட்ரே வச்சிருக்காங்க ஆமா நான் கூட சரி ஓகே அந்த மக்கள்லாம் வச்சு குடிப்பாங்கல்ல என்னமோ சொல்லுவாங்க கப்பன் சாசல் அப்படின்னு நினைச்சா எப்படா உனக்கு மட்டும் இதெல்லாம் தெரியுது ஓகே வந்து நமக்கு மினரல் வாட்டர் வச்சிருக்காங்க சோ குடிச்சுக்கலாம் அடுத்து இந்த கபோர்டு வேணாம் இப்போ தொட்டி தான் இருக்கு இது கரப்பாம்பூச்சி ஓகே ஆமா சமைக்கணும்ல நீதான் இங்கதான் நான்வெஜ் சமைக்க போறோம் நாங்க இதுக்குள்ள பாத்திரங்கள்லாம் இருக்கு அடுத்து பிளேட்ஸ் நீ கேட்ட கப்பன் சாஸ் இங்க இருக்கு பாரு ஓகே அப்படியே இங்க வந்தா எல்லாம் கிளாஸ் மஜா இந்த கிளாஸ் அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரே இதுலயே இருக்காது ஓகேவா இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வுடன் விண்டோ ஓகேவா தரமேனா கிளார் அடிக்கும் தரமேனா ஓகே இந்த லைட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீட்ல உனக்கு என்னதான் பிடிக்கல அப்போ சொல்லு இந்த அவமானம் உனக்கு தேவையா சந்தோஷம் நான் வெளியே போயிட்டா ஹாப்பி ஓகே அதுக்கப்புறம் இந்த ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க இங்க வந்து அழகா வந்து மணி பிளான்ட்னு நினைக்கிறேன் இது என்னன்னு தெரியல மணி பிளான்ட் தான்
இங்க வந்து நோட்ஸ் எல்லாம் இப்படி வந்து பின் பண்ணி வச்சுக்கிறது அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இஸ் இட் நான் கிரில் பண்ற கம்பின்னு நினைச்சேன். நீ தின்றது குடிக்கிறதுலே இருவா. ஓகே, அடுத்து வந்து டிவி வச்சிருக்காங்க. நம்ம பெருசா யூஸ் பண்ணுவோம், போன்லயே எல்லாம் பாத்துக்கிறதுனால இது சும்மாதான் இருக்க போகுது. ஏனோ தான். இது வந்து ஒரு அழகான ஹவுஸ் டெக்கரேஷன் ஹேங்கிங் மாதிரி வச்சிருக்காங்க. இது வந்து அட்டாச்சே புடிங்கி காட்ட முடியாது, சாரி. ஓகேவா? ஓகே, அப்படியே வந்து ஹால்ல இருந்து வந்தோம்னா இங்க ஒரு ரூம் அங்க ஒரு ரூம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரூம் பார்க்கலாம். சிங்கிள் பெட்ரூம் பண்ணிருக்கலாம், காசு அது கம்மியாயிருக்கும். ஓகே, அப்புறம் தம்பியும் வரான்ல, அதனால அவனுக்காக புக் பண்ணியாச்சு. ஓகே, இங்க ஒரு விண்டோ இருக்கு. இது வந்து ஓபன் பண்ணா ஒண்ணும் இல்ல, உள்ள சும்மா தான் இருக்கிறதுனால ஓபன் பண்ணலாம். அப்படியா? சும்மா இருக்கா? சும்மானா என்ன இருக்கு? என்னடி ஓபன் பண்ணணும்ல அது ஓகே, இங்க வந்து என்னமோ ஒட்டு போட்டு வச்சிருக்காங்க. தொட்டேனா விழுந்துரும், சொல்றதுக்குள்ள தொட்டுட்டா விழுக போது உடனே வந்து காசு கட்ட வேண்டியது. இந்த ரூமுக்குள்ள போலாம், சரியா? ஏய், கலர் கோழி குஞ்சு டிப்ரெஷன். சரி, ஓகே. அடுத்து வந்து இது ஒரு பெட்ரூம், சரியா? இங்க ஒரு 2 பேர் படுக்கலாம். பக்கத்துல ஒரு ரூம் இருக்கு, அங்க 2 பேர் படுக்கலாம். மொத்தம் 4 பேர் படுக்கலாம். எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு, டென்ஷன். என்ன ஹால்ல ஒருத்தர் படுக்கலாம், மென்டல் டார்ச்சர்ல. சரி, ஓகே. இந்த பெட் வந்து அதான் இந்த ஃபிளார்ஸ் அது இதெல்லாம் போட்ட பெட்ஷீட்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த டோர் வந்து பாத்தீங்கன்னா மெஹந்தி டிசைன் பாரு. மெஹந்தி டிசைன் வச்சு, மெஹந்தி டிசைன்லாம் இல்ல, கிளாஸ் டோர், அதுல ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டி இருக்காங்க. அவ்வளவுதான். ஓவர் எக்ஸ் சொல்லுவாங்க மெஹந்தி, ஏதோ ஒண்ணு ஓவரா எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றேன். ஏதோ கண்ணாடி. சரி, உன்னை ஸ்பெல் சரி விடு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்து இங்க வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? லைட் ஓகேவா? ஓகேவா? ஓகே. அடுத்து இந்த பெயிண்டிங்கும் செமையா இருந்துச்சு. சொன்னேன்ல எனக்கு வந்து பெயிண்டிங்ஸ்லாம் இந்த வீட்ல மெயினா ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்து பாத்தீங்கன்னா டேபிள்ல வந்து ஏதாவது பிளாஸ்க், அதுக்கப்புறம் வாட்ச் இந்த மாதிரிலாம் கழட்டி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இங்க ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஆனா உனக்கு தேவைப்படாது. எனக்கு தேவைப்படாது. ஓகே, அங்க ஒரு கபோர்டு வச்சிருக்காங்க. அப்படியே அந்த ரூமோட வியூ வந்து காட்டுறேன் உங்களுக்கு. சரி, ஓகே. அப்படியே வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரூம். ஓ, இது வைஃபை. குறுக்க நடக்காது. எப்படியே ஒரு வீடியோல நடப்பாங்க, ஒரு அழகா எலகண்டா நடக்கும். சரி, ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க 4 பெயிண்டிங்ஸ் வச்சிருக்காங்க. இப்பதானே சொன்னேன் இது திருப்பி இது பெயிண்டிங்ஸ் இல்ல, ஃப்ரேம். ஆமா, இது பெயிண்டிங் இல்ல, இது வந்து ஃப்ரேம். ஓகேவா? அந்த மாதிரி வச்சிருக்காங்க. செம்மையா இருக்கு. கலர் சூஸ் பண்ணது அது எல்லாமே வந்து செம்மையா இருக்கு. அதுதான் ஒரு மாதிரி. இது ஒயிட் இல்லாம என்ன கலர்? மில்க் ஒயிட்டா? அது ஒயிட், பால் பத்தின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு கலர். இதுலயும் நம்ம வந்து மண்டேலா டிசைன். ஓகேவா? மண்டேலா டிசைன் வந்ததுக்கு அப்புறம் இங்க ஒரு ஜன்னல் போட்ட சும்மா. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு செம்ம சர்ப்ரைசிங் ரூம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே செம்ம விண்டேஜ் ஸ்டைல்ல ஒரு ரூம் தான் இதுதான். ஓகே, என்ன பண்றா பாருங்க வீடியோல. ஓகே, இந்த ரூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி அட்டாச்ட் பாத்ரூம். ஒரு மாதிரி இந்த கொசு வலை கட்டுறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் இங்க நடுவுலயும் ஒரு கண்ணாடி வச்சதா இருக்கட்டும். பொண்ணுங்களுக்குன்னா கண்ணாடினா ரொம்ப. ஆமா, சரி. எங்க இந்த வீட்டுல வந்து எங்க சுத்தி பார்த்தாலும் ஃபுல்லா கண்ணாடி மட்டும் தான் இருக்கும். ஆமா. அப்புறம் இந்த இது வச்சிருக்கிறது, அதுக்கப்புறம் பெயிண்டிங்ஸ், அதே மாதிரி லைட்ஸ். அங்க பாரு, சைக்கிள் லைட். இதெல்லாம் நான் அமேசான்ல ஒரு வாட்டி தேடி இருக்கேன் வீட்டுல மாட்டுறதுக்கா. அதெல்லாம் இருக்கனால எனக்கு இந்த ரூம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் கபோர்ட் இருக்கு. இந்த ரூமை சுத்தி காட்டுறோம். அப்படியே வந்தீங்கன்னா இது வந்து சூப்பரான கபோர்ட். ஓகேவா? இதுக்குள்ள ஆல்ரெடி நான் வந்து எல்லாத்தையுமே அடுக்கி வச்சாச்சு. ஓகேவா? இந்த லைட் பாருங்க, டிஃபரெண்டா உங்களுக்கு ஒரு திருத்தம் அடுக்கி வைக்கல, துணிச்சு வச்சிருக்கோம். ஆமா, அதனால வந்து இதை காட்ட போறது கிடையாது. ஓகேவா? இந்த லைட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செம்மையா டிஃபரெண்டா இருந்தது. அது சாய்ஸ்
இந்த என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த பெயிண்ட்டுக்கும் இந்த ஸ்கிரீனுக்கும் கலர் சாய்ஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, அதுதான் செம்மையா இருக்கு. இஸ் இட்? ஆமா, இதுவே வேற ஏதாவது போட்டிருந்தா கூட அவ்வளவு நல்லா இருந்துக்குமா அப்படின்னு தெரியல. அதே மாதிரி இங்கேயும் போட்டிருக்காங்க பாரு கலர்ஃபுல்லா. ஒரு மாதிரி இதுவே வந்து ஒரு பாண்டி வைப கொடுக்குது. நீ வைப் கொடுக்குதா? சூப்பரா இருக்கு. அப்புறம் இது வந்து பாருங்க, இது வந்து பார்த்தோன்னே எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு, இந்த லைட் எப்படி இருந்துச்சு? போடவே இல்லை, பிளக்கே போடல, சும்மா தான் பார்த்தோன்னே எப்படி இருந்துச்சு சொல்லு. கண்டினியூ மாட்டினதுக்கு அப்புறம் தான் சொல்லுவேன். மாட்டிட்டேன். வடிவேல் ஒரு படத்துல தலையில கவுச்சி வச்சு நிப்பார்ல, ஒளிஞ்சுக்கிறதுக்காக யார்கிட்ட இருந்தேன் கவுச்சு இப்படி பார்த்துட்டு நிப்பான்ல, அந்த மாதிரியான ஒரு லைட்டா இருந்துச்சு, செமையா இருக்கு. இப்ப வந்து இதை தூக்கின்னு தலையில வைக்க போறோம். ஏன் அதெல்லாம் தூக்க முடியாது, நீங்க உடச்சு விட்டு செலவாக்கி விட்டுறாது. ஓகே, இது ஆஃப் பண்ணிடலாம். இது மட்டும் ஆஃப் பண்ணிட்டு மெயினான சுவிட்ச் ஆஃப் பண்ணி காட்டேன். இது ஆன்ல இருக்கட்டும். மெயினான சுவிட்ச் ஆஃப் பண்ணி இந்த ரூம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலாம். மெயினான சுவிட்ச் மீன் அதான் டியூப் லைட் ஆஃப் பண்ணு. இந்த சொல் தெளிவா. இங்க வந்து ஸ்கிரீன் என்ன எப்படி செமையா இருக்கா, சூப்பரா இருக்கும். இல்லையா இந்த ரூமை காட்டுங்க. அப்புறம் வந்து இதை காட்ட மறந்துட்டேன். இதை ஓபன் பண்ணோம்னா ஓபன் பண்ணா அவுட் பண்ண தெரியல. எப்ப பூட்டி வச்சுன்னு தெரியுது. இது வந்து ஒரு செமையான பால்கனி. இப்படி வந்து உட்காந்து அழகா இந்த ஸ்கிரீன்ல எல்லாம் வந்து பேசிட்டு இருக்கலாம். இங்க பாரு, ரொமான்டிக்கா உங்க கூட உட்காந்து ஒரு வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தா இவன் கூட உட்கார வேணாம், சாப்பிடுவேன். நான் வீட்டுக்கு போறேன், அம்மா வீட்டுக்கு போறேன். அப்படியே வந்தா ரெஸ்ட் ரூம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபிளிக்கர் ஆகுது. ஓகே, ரெஸ்ட் ரூம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கீழே வந்து நான் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றது அதெல்லாம் இருக்கு. ஹேண்ட் வாஷ் கொடுத்துருக்காங்க, ஒன்றும் கேட்காது. நல்லா அப்படி போனேன்னா, ஏன்னா மைக்கு என் கையில இருக்கு. அதுக்குள்ள சட்டையை மாத்திக்கணும். ஓகே, ஷவர் ஜெல்லு, ஷாம்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்க வந்து ஷாம்பு வேணும்னா ஊத்தி வச்சுக்கலாம், ப்ரெஸ் பண்ணீங்கன்னா வரும். ஷவர் இருக்கு, ஹீட்டர் இருக்கு. கக்கூஸ் போயிட்டு நீங்க கழுவுறதுனா கழுவிக்கலாம், இல்லைன்னா பேப்பர் வச்சு தான் வைக்கலாம். நிறைய எனக்குலாம் கழுவுறதுக்கு சோம்பேறித்தனம். வீடியோல வேற ட்ரெஸ் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரெஸ் மாத்தினா, அதுக்குள்ள நான் இன்னொரு வீடியோ எடுத்துட்டேன். சரி ஓகே, இப்போ இந்த ட்ரெஸ் தெரிஞ்சு போச்சு. எப்போ வேற ஏதாவது ட்ரெஸ் மாத்து. ஓகே, அதெல்லாம் முடியாது. எங்களோட காஸ்டியூம் வந்து இதுதான். ஓகே, ஓகே காய்ஸ், நம்மளோட பாண்டி ஹோம் டூர் இதோட முடியுது. இன்னும் 4 நாளைக்கு இந்த வீட்டில் தான் நம்ம இருக்க போகிறோம். இருந்து இங்கே பாண்டிச்சேரி ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். சுற்றி பார்க்குறது மட்டும் இல்லை, உங்களுக்கு பாண்டியை ஃபுல்லாக சுற்றி காட்ட போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோஸில் பயங்கரமான vlogs அதெல்லாம் வந்து வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக எல்லோரும் வரிசையாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பாய்.